كافرون فقال புரிஞ்சு அது மூசா நபியுடைய காலத்திலே பிரிகிறான் ஷாமிரி. மூசா நபியுடைய காலத்திலேயே பிரிகிறான். தெரியலையா? அந்த வரலாற்று உண்மை உங்களுக்கு தெரியலையா? அல்லாஹ் வந்து அழைப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழைக்கிறார்கள் மூசா நபி அவர்களை. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த வந்துட்டு அவர்கள் போகக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த மண்ணை எடுத்து இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் உள்ள தங்கங்களை எல்லாம் வாங்கி அதை ஒரு காளை மாடாக செய்கிறான். காளை மாடாக செய்கிறான். ஷாமிரி என்று சொல்லக்கூடிய பொற்கொள்ளன் செய்கிறான். செஞ்சுட்டு என்ன பண்றான், அந்த மண்ணை எடுத்து அந்த அதிர்வு, அது இன்னும் சொல்கிறேன் அதிர்வு, அதிர்வு, அதிர்வில் அத்தனையிலும் அணுக்கள் இருக்கிறது. அணுக்கள் அத்தனையிலும் அந்த வேப்பேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை தூக்கி உள்ள போடுறான். போட்டோன்னு பேங்குது, ஒரு சவுண்ட் ஒண்ணு கொடுக்குது. மூசா எங்கேயே தேடி போறாரா, கடவுள் எந்த இருக்கிறா மூசா. மூசா கடவுளை எங்கேயே தேடுகிறார், இறைவனை எங்கேயே தேடி செல்கிறார். இதோபா அதுல முக்காவாசி இல்ல, 90 இல்ல, 99% விழுந்துட்டான். தன்னுடைய தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைச்சிட்டு போறாங்க. நீங்க பாத்துக்கிறீங்க. வந்து பார்த்தா எல்லா பேரும் வந்து மாடை வச்சு கும்பிட்டு இருக்கான், நந்தியை வச்சு வணங்கிட்டு இருக்கிறான். வந்து பாக்குறாங்க, தன்னுடைய தம்பியினுடைய தாடியை பிடிச்சு போடுறாங்க. போடு தாடியை பிடிச்சி அடிக்கிறாங்க தம்பிய. இன்னும் என்ன செய்ய சொல்றீங்க, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறான், இப்படி போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்றப்போ மூசா நபி வான் பண்றாங்க. மீண்டும் திரும்பி அல்லாஹ் என்பவன் இதில் இல்லை, அல்லாஹ் என்று தனித்தவன், மிகைத்தவன், நீங்கள் அறியாதவன், உங்களை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவன், திரும்பி வந்து விடுங்கள் சொல்றப்ப கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு மேற்பட்ட மக்கள் மீண்டும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களா மாறுறாங்க. ஆனா இந்த ஷாமிரியுடைய குரூப் வழிகட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அந்த வெளியேறியக்கூடிய குரூப்பு தான் இந்த பக்கம் வந்திருக்க முடியும் என்பது வரலாற்று ஆசிரியருடைய ஒரு பார்வை. அதுக்கு சின்ன சின்ன ஆதாரங்கள் இருக்குது. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய 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 மிக பிரம்மாண்டமான கோவில்கள் அத்தனையிலும் முன்னாடி என்ன இருக்கும், என்ன இருக்கும், நந்தி, காளை மாடு, நந்தி இருக்கும். அதே தானே எல்லாம் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே பின்னாடி வரணும், நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். அது வேறு, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல இப்ப. ஆனால் அந்த யூத கோத்திரத்தை மாதிரி அல்லாஹ் வந்து வேற எதையும் சபிச்சது கிடையாது. உமர் அவர்களே அதை கொண்டு வரீங்களா, அதை கொண்டு வர்றீங்களா? அல்லாஹ்வோடு ஒப்பிடக்கூடிய அளவில் வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலோடு யாரையும் ஒப்பிட்டு கூட கூடாது. நமக்கு கிடைக்கிற படிப்பினா தான். மூசா நபியே கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுன்னா நம்ம மத்த யாரையும் கொண்டு நிறுத்த முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒப்பிட முடியுமா? நீங்க ஒப்பிட்டளவில் கூட யாரையும் கொண்டு வர முடியாது. இது நமக்கு இங்கே கிடைக்கின்ற பாடம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அளவுக்கு கோபப்படுகிறார்கள் என்றால் சொல்லக்கூடிய விஷயத்தில் சிதைவு வந்துவிடக் கூடாது. தன்னை இது பண்ணணுங்கிற அந்த இதுல இல்ல, சொல்லக்கூடிய விஷயம் சிதைந்து விடக்கூடாது, கருத்து சிதைந்து விடக்கூடாது, இதுவும் சரி அதுவும் சரி என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது. அதற்காக சொல்லப்படுகின்ற விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த பாவிகள் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் சொல்லலையா உங்களுக்கு? இவர்கள் தூதரை கொலை செய்யக்கூடியவன், பின்னாடி வந்த தூதர்களை எல்லாம் இவர்கள் கொலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் கொலை செய்து விட்டவர்கள். இத்தகையவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும்? உங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்க முடியும், உற்ற நண்பனாக இருக்க முடியும். இந்த கேள்வியை வைக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொஞ்சம் இதாயிடுது. உடனே மறுபடி போறாங்க, அந்த யூத கோத்திரத்தில் போறாங்க. போய் அல்லாஹ் முஹம்மது நபியை பத்தி உங்க தௌராத்துல சொல்லியிருக்கானா இல்லையா? இவர் வம்பு பிடிச்ச ஒரு மனுஷன், ஒரு மாலை நிப்பாட்டி வைக்கலாம் முடியாது. அவர் சரிகாணுகின்ற வரையிலும் அந்த விஷயத்தில் அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டத்திலே இருப்பார் மனுஷன். அங்க போய் என்ன கேட்கிறாரு, உன் தௌராத்துல முஹம்மது நபியை பத்தி இருக்கா இல்லையா சொல்லு. அந்த யூத அதுல உள்ள நல்லவர் என்ன சொல்றாரு, ஆமா தௌராத்துல
கண்டிப்பாக முகமது நபியை பத்தி கூறப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனா நாங்க அதனாலதான் இங்கே வந்து குடியேறி இருக்கோங்க, அதனாலதான் வந்து குடியேறிக்குன்னு சொல்ற அளவுக்கு சொல்றாங்க. அப்ப ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது, நாங்க வந்து அந்த விஷயத்தை மறுக்கல, செய்தி கொண்டு வர்றாரு இல்லையா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே செய்தி கொண்டு வர்றாங்க. அவருக்கு எங்களுக்கு பகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவனுக்கு பகையா, இவனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகை. அப்படின்னு ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. உமர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதற்கு முன்பே அல்லாஹ் வஹி இறக்குறான். நான் தான் சொன்னேன், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல உமர் ரலியல்லாஹு தஆலா எதையா ஒரு சந்தேகத்தை வந்து வச்சிருவாரு மனுஷன், வச்சுட்டா உடனே பதில் அல்லாஹ்ட்ட இருந்து வரும், அல்லாஹ்ட்ட இருந்து வரும். சில விஷயங்களை இவர் ஆலோசனையா சொல்லுவார், அதை அல்லாஹ் வந்து வசனமா இறக்குவான். இப்படி அவர் வாழ்க்கையில எல்லாம் வந்து இது அப்படியே ரெண்டு கலந்து 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 போயிட்டே இருக்கும். இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் வஹி இறக்கிப்படுறான். 2:97 சூரத்துல் பக்ராவுல 97, யாரேனும் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருந்தால் அது தவறு ஆகும், ஏனெனில் அவரே அல்லாஹ்வின் விருப்பப்படி இதை முஹம்மத் உமது உள்ளத்தில் இறக்கினார். ஜிப்ரீலுக்கு யாராவது எதிரியா? ஏன் ஜிப்ரீலுக்கு எதிரி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறங்கிட்டாங்களாம். யாருக்கு இறக்கி இருக்கணுமா? அந்த யூத கோத்திரத்தில் உள்ள யாருக்காவது இறக்கி இருக்கணும். புரியுதா? எதனால ஜிப்ரீல் எதிரி தெரியுதா உங்களுக்கு? ஜிப்ரீல் இறை செய்தியை கொண்டு வந்தாராம். கொண்டு வந்தவர் யூத குலத்துல சேர்ந்த அவங்கள யாருக்கா ஒரு ஆளுக்கு இறங்கி இருக்கணும், அது இறங்கலையா, நேர வந்து முகமது நபிட்ட இறக்கிட்டாங்களாம். அதனாலதான் அதான் அல்லாஹ் தஆலா இங்க நேரடியா அடிக்கிறான். ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருந்தால் அது தவறாகும், ஏனெனில் அவரே அல்லாஹ்வின் விருப்பப்படி இதை உமது உள்ளத்தில் இறக்கினார். இது தனக்கு முன் சென்றவற்றையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் உள்ளது என கூறுவீராக. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அத்தகைய மறுப்போருக்கு அல்லாஹ்வும் எதிரியாக இருக்கிறான். நேரடி வசம், நேரடி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரினா எனக்கு எதிரி, அல்லாஹ்வுக்கு எதிரி, தூதருக்கு எதிரினா அல்லாஹ்வுக்கு எதிரி. எல்லாமே நேரடியா இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா நேரடியாக இறக்குகிறார். இது சூரத்துல் பக்ராவுல எத்தனையோ தடவை நம்ம கூட பார்த்துட்டு அப்படி போயிருப்போம். ஆனா இப்படி சம்பந்தப்பட்டதான்னு தெரியாது நமக்கே, படிக்கின்ற போதுதான் இப்படி சம்பந்தப்பட்டதான்னு நமக்கே தெரிகிறது. அதே போல பாத்தீங்கன்னா பனு ஹைனுகா ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295 என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் முறிக்கிறார்கள். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து கொண்டார்கள். அதே போல அமர் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு வெளியூருக்கு போயிட்டு வர்றாரு. இளைப்பாடுறதுக்காக ஒரு மரத்தடியில அப்படி இளைப்பாடுறப்ப பின்னாடி ஒரு யூதன் இருந்து கொண்டிருக்கிறான்.
இவர் என்ன ஆயிட்டார்னா தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஏதோ ஒரு ஒட்டன் அல்லது எதிரி நினைச்சிட்டு கொலை பண்ணிட்டார். கொலை செஞ்சிடறாங்க. கொலை செய்தா இந்த யூதர் யாருன்னு பாத்தீங்கன்னா பனு நளீர் குலத்தை சேர்ந்தவர். பனு நளீர்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தியை இவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லா, நான் தெரியாம செஞ்சிட்டேன், தெரிஞ்சு செய்யல, எனக்கு தெரியல, நான் எதிரின்னு நினைச்சு நான் கொலை பண்ணிவிட்டேன். இவங்க நம்ம கோத்திரம், இந்த கோத்திரம் நம்மளோட நட்போடு உள்ள கோத்திரம், இந்த கோத்திரத்தை நான் கொலை செஞ்சிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த கோத்திரத்தினுடைய தலைவரோடு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இதுக்கு பிளட் மணி தந்துடுறோம், இரத்த இழப்பீட்டு தொகைன்னு இதுக்கு பேரு இரத்த இழப்பீட்டு தொகை. தவறுதலாக ஏதாவது கொலை நடந்து விட்டால், இல்ல உண்மையிலே கொலை செய்து விட்டார் ஒருவர் கொலை செய்து விட்டார், அவரை மீண்டும் கொலைதான் செய்யணும், எவன் கொலை செஞ்சாலும் அவனை கொலை செய்யணும் நம்ம நினைச்சோம்னா அதுக்கு வாரிசுதாரிகளுக்கு உரிமை இருக்கிறது. அந்த வாரிசுதாரிகளுக்கு தான் உரிமை, நீதிமன்றத்துக்கோ நீதிபதிக்கோ உரிமை கிடையாது. யாருக்கு உரிமை? வாரிசுதாரிக்கு தான் உரிமை. அவர் நாடினால் கொலை செய்யலாம், இல்லை மன்னிக்கலாம், இல்லை இழப்பீடு தொகை வாங்கிக் கொள்ளலாம். இது அத்தனை இஸ்லாத்துல இருக்கு. நம்ம இப்படி ஒரு இழப்பீடு தொகை கொடுக்கப்பட்டு ஒரு 3 உயிரை அல்லாஹ்வுடைய கிருபையில குவைத்துல இந்திய தௌஹீத் ஜமாத் நேரடியாக சம்பந்தப்பட்டு நம்ம காப்பாற்றணும். குவைத்துல 2 நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து சகோதரர்கள், அதே போல ஒரு பெண்மணி இலங்கையை சார்ந்த ஒரு இந்து பெண்மணி, 3 பேரை நம்ம இந்த இழப்பீடு தொகை ரீதியாக கொடுக்கப்பட்டதை அந்த அரசாங்கத்துக்கு நிரூபித்து அவர்களை தூக்குல இருந்து நம்ம காப்பாற்றணும். இது ஒரு பக்கம். எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த இழப்பீடு தொகையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டு இழப்பீடு தொகையை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க, அதுதான் முக்கியம். வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்கு சதி நடக்குது. எப்படி சதி? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி எந்த வழியாக போவார்கள் என்று பார்த்து அந்த வழியில ஒரு மேலே இருந்து ஒரு மலை பாறையை எடுத்து அந்த பாறையை ரசூல்லா மீது போட வேண்டும் என்ற ரீதியில சதி நடக்கிறது. இந்த சதி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிகிறது. இந்த சதி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே இம்மீடியட்லி ஆலோசனை கூட்டப்படுகிறது. போடவும் செய்யறான், ரசூல்லா தப்பிச்சிட்டாங்க, போடவும் செய்யறான், அல்லாஹ்வுடைய ரசூல் தப்பித்து விடுகிறார்கள். இது உடனே ஆலோசனை கூட்டப்படுகிறது. ஆலோசனை கூட்டப்பட்ட உடனே என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்றால், இனிமே இந்த யூதர்களை மதீனாக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, மதீனா விட்டு முதல்ல அப்புறப்படுத்து. ஆட்கள் இங்க இருந்தாங்கன்னா வம்பு, தூக்கு எல்லாத்தையும் முதல்ல அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிறப்போ எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுட்டே சொல்லப்படுது. இந்த பனு நளீருங்கிற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க போக மாட்டேன்னு சொல்றாங்க, நாங்க இங்கேருந்து போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்ப அவர்களை விரட்டி அடிக்கின்ற பொறுப்பை உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா நேரடியாக, எந்த உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்களோ அதே உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்கு துணிவார்கள் என்றால், அவர்கள் விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. என்ன காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல இவங்க எல்லாம் செய்வானுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை மறுப்பானுங்க, எல்லாம் அவரை கொல்வதற்கு சதி செய்வாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே டேனாகி அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். இதுதான் அகல் யுத்தமாக மாறுகிறது. அகல் யுத்தமாக ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாம அகல் யுத்தத்தை பார்த்தோம். ஆனா அதே அகல் யுத்தத்துல அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பார்ட் மட்டும் பார்த்தோம். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா பார்ட் பார்க்கணும். சரியா? இது ஒரே காட்சி, ஆனால் வெவ்வேறு வியூகம், ஒரே நிகழ்ச்சி தான், வெவ்வேறு விதமான பார்வை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அகல் யுத்தத்தை பார்த்தது ஒரு விதம், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விதத்திலிருந்து அகல் யுத்தம் எப்படிப்பட்டது. இது ஹிஜ்ரி 5 நடக்குது. யூதர்களுடைய எல்லா கோத்திரமும் ஒன்றிணைக்கப்படுகிறது. 12 கோத்திரமும் ஒன்றிணைக்கப்படுகிறது. 12 கோத்திரம் ஒன்றிணைச்சுக்கிட்டு என்ன செய்யறானுங்க, மக்கத்து காஃபிர்களையும் போய் அழைக்கிறாங்க. மக்கத்து குறைசிகளையும், இப்ப நாங்க ரெடி ஆயிட்டோம், நீங்களும் படையெடுத்து வாங்க,
நாங்கள் படையோடு நாங்க ரெடியா இருக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து அதிரடியாக ஒரு தாக்குதலை நிகழ்த்துவோம் வாங்க அப்படி என்று தூது செய்தி அனுப்பப்படுகிறது. தூது செய்தி அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த அளவுக்கு தூது செய்தி அனுப்பி வைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 12,000 வீரர்கள் குறைசிகள் அங்கேருந்து படை 12,000 பேர் படை திரட்டிக்கிட்டு வர்றாங்க. ஒரு 2,500 ஒட்டகம், 2,500 ஒட்டகம்னா எந்த அளவுக்கு ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் வீதம் 4 பேர் வீதம் பயணப்படலாம். அந்த அளவுக்கு அந்த ஒட்டகம் அதே போல குதிரை வீரர்கள் தனியாக இது பண்றாங்க. இது போக ஒரு 10,000 வீரர்கள் வந்து பனு கினானா என்ற அந்த கோத்திரம் பார்த்தோம் இல்லையா, அவங்க ஒரு 10,000 பேரை படை வீரர்களை திரட்டி வைத்துக் கொள்கிறார்கள். இவங்க அத்தனை பேரும் இதோடு வந்து திகாமா என்று சொல்லக்கூடிய அந்த மக்களும் இவர்களோடு சேர்ந்து கொள்றாங்க. சேர்ந்தா ஒரு பெரும்படையாக கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் கொண்ட ஒரு படையாக திரட்டப்படுகிறது. திரட்டப்படுறப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மிகப்பெரிய அவங்க அந்த போர் தந்திரத்தை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, இப்படி போர் நடக்கின்ற போது நாங்க அகல் தோண்டி எங்கள் ஊரை பாதுகாப்போம் அப்படின்ட்டு அகல் தோண்டக்கூடிய அந்த முறையை அவர்கள் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அகல் தோண்டப்படுகிறது. ஏற்கனவே அகலை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம், வேலூர் கோட்டையில பார்க்கலாம். இந்த மாதிரி கோட்டை கொத்தரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அகல் தோண்டப்பட்டிருக்கும். இது பிரம்மாண்டமா அகல் தோன்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 10 பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்படுகிறது. அந்த குழுக்கு ஒரு தலைமை அமைக்கப்படுகிறது. அந்த 10 பேர் கொண்ட குழுக்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தலைமையின் கீழ் வருகிறது. அது உமர் ரலியல்லாஹு தலைமையா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தலைமையா இருக்கிறாங்க. இந்த பெரிய அளவுல பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்தை தாண்ட முடியாத அளவுக்கு விஸ்தீர்ணமான பள்ளம் ஃபுல்லா மதீனாவை சுற்றி. அப்போ யாருமே தாண்டி உள்ள வர முடியாத ஒரு சூழல். இந்த சூழலில் அவர்கள் 1 மாதம் முற்றுகை, 1 மாதம் இங்கே முஸ்லிம் படைகளுடைய கையிருப்பும் குறைகிறது. முஸ்லிம் படைகளுடைய கையிருப்பு கம்மியாயிருச்சு. மொத்தத்தில் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க குறைசிகளுடைய படையிருப்புல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வேறுபட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. எல்லாம் சேர்ந்து ஒன்னில்லாம ஆக்கப்படுது. ஒரு வகையான ஒரு சூழல், ஒரு மோசமான ஒரு சூழல் உருவாகிறப்போ அந்த அகல் தோன்றப்ப எல்லாரும் சேர்ந்து தோன்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அகல் தோண்டினார்கள் என்று நம்மளால பார்க்கிறோம். அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா ஈடுபடுறாங்க. எதிரிகள் வந்து மோசமான தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது. ஆனா முஸ்லிம் தரப்புல இருந்து யாருமே உயிர் பலி இல்லை என்று சொல்லலாம். எதிர் தரப்புல தான் அதிகமான பலியீடுகள் நடக்கிறது. அதற்கு காரணம் இந்த அகல். ஆனால் அந்த குறைசிகளுடைய படை இருக்குது, அது ஒரு கூட்டுப்படை. இந்த பக்கம் முழுக்க இவர்கள் எல்லாம் யூதர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள். யூதர்கள் மாத்திரம் இல்லாமல் குறைசிகள் அல்லாத சில கோத்திரங்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு கூட்டுப்படை. எப்பவுமே வந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்குன்னா எல்லாம் கூட்டுப்படையா தான் வருவாங்க போல. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون நேட்டோ படம் வர்றான் இல்லையா? இப்பவும் கூட நேட்டோ படம் தானே. நேட்டோ படம் தான் இஸ்லாமிய அந்த அரசுகளை நோக்கி இவனுங்க தான் படம் எடுப்பானுங்க. படம் எடுக்கிறவெல்லாம் நேட்டோ படம் தான் எடுப்பான். ஏன்னா அவன் தான் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறவன். இந்த கூட்டுப்படம் ஃபுல்லா நம்ம அவன் விஷயத்துல சரியா இருந்தா ஆகணும். இஸ்லாத்தை இவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா லுகர் தொழுகை வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு. அந்த வக்து தப்புது. அப்போ உமர் அல்லாஹ் தஆலா ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்கிற அந்த கையில் இருக்கிற வில்ல கீழே அடிச்சுட்டு சொல்றாரு, இவனுங்க நாசமாகட்டும், இந்த எதிரிகள் நாசமாகட்டும், என்னை விட்டு லுகர் தொழுகை போயிடுச்சு அப்படிங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எனக்கும் தான் உமர, எனக்கும் தான் போயிடுச்சு அப்படின்னோடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை இமாமத் செய்ய இவர்கள் பின்னோக்கி நின்று தொழ அந்த தொழுகை நிறைவேற்றப்படுறதா பார்க்கிறோம். ஒரு வக்து தொழுகை வக்து தான் தப்புது. நல்லா கவனிக்கணும், வக்து தான் தப்புது. அதுவே தாங்கிக் கொள்ள முடியல அந்த நம்பிக்கையாளர்களால், அந்த தோழர்களால், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களால். ஆனா நம்மள்ட்ட எத்தனை ஆயிரம் பக்துகள் போயிட்டு இருக்கு, எத்தனை ஆயிரம் பக்துகளை நாம் இழந்துகிட்டு இருக்கிறோம், எத்தனை ஜமாத்துகளை இழந்துகிட்டு இருக்கிறோம். எந்த ஜமாத்திலையாவது ஒழுங்கான முறையில் ஜமாத்தை பின்பற்றி தொழக்கூடிய நன்மக்களாக நம்ம முதல்ல இருக்கிறோமா? நம்ம மத்தியில் அந்த நடைமுறை இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. அது நம்ம நிறைய பேசுறோம். உமர் இல்லாதவன் வீரத்தை போல் உண்டா, நாங்கள் உமருடைய வாரிசுகள், உமருடைய வாரிசு. உமர் எப்படி நடந்தாரு அப்படி நடங்கல. உமர் ஒரு வக்து தப்புறதுக்கு அந்த அளவுக்கு கோவப்பட்டு போய் எதிரிகள் மேல கோவப்பட்டு போய் அந்த வக்தையும் ஜமாத்தோடு தொழுதார். அந்த இதையும் ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் சேர்ந்து தொழுதாங்க. அதுக்கப்புறம் தான் போர் சம்பந்தப்பட்ட இடங்களில் எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஆயத்துகள் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்குது. அது ஒரு பக்கம். எதற்காக நான் இதை சொல்றேன்னா, இந்த அளவு இந்த ஒரு மாசம் நீடிக்கக்கூடிய இந்த நீடிப்பு ஒரு பக்கம் இருப்பு குறைய ஆரம்பிக்குது. அவனுங்க இருப்பும் குறைய ஆரம்பிக்குது. அவனுங்க எடுத்தேறியில வந்திருக்கான், அவனுங்க இருப்பும் குறைய ஆரம்பிக்குது. ஒரு கடுமையான புயல் காட்டு கிளம்புது. கடுமையான புயல் காட்டு. புயல் காட்டுனா ஒரு நிதானமிற்ற புயல் காட்டு வேகமாக சுத்தி அடிக்குது. தாங்க முடியல, எதிரிகளால் தாங்க முடியல, இவங்களால் தாங்க முடியும். ஏன்? இவங்களுக்கு வீடு இருக்கு. மதீனா எல்லையில தானே நிக்கிறாங்க. மதீனா எல்லையில தானே அகல் தோண்டி வச்சிருக்கு. மற்ற பேர் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துக்கலாமே, அந்த அளவுக்கு தானே இருக்கு அகலுடைய தன்மை. அதனால இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும், அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் ஒரு பெரிய சோதனையை உள்ளாக்குகிறான். அபு சுஃபியான் நின்று பார்த்துட்டு நடக்கல, காரியம் நடக்கலன்னு தன்னுடைய படையை திருப்பிக்கிட்டு மக்காவை நோக்கி போய்விடுகிறார். மக்காவை நோக்கி போய்விடுகிறார். அதுவரையிலும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த யூத கோத்திரம் வேற வழியே கிடையாது, முஸ்லிம்கள் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்ற நிலையில் அவர்களும் அந்த முற்றுகையை வாபஸ் வாங்கிக் கொள்கிறார்கள். பின்பு அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையால் அங்கிருந்து ஒரு வெற்றியோடு முஸ்லிம்கள் திரும்பி வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதிலே உமர் அல்லாஹ் தஆலாவுடைய வீரம், உமர் அல்லாஹ் தஆலாவுடைய தலைமையில தான் அந்த 10 பேர் கொண்ட குழு இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹுதைபியா. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாற்றில் பார்த்தோம். இதே ஹுதைபியா உடன்படிக்கை இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பார்வை எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, இது கிபி 628ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 1400 பேர் உம்ரா செய்வதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தலைமையில பலி பிராணிகளையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. போற வழியில் என்னன்னா, எப்பவுமே சரி உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ரொம்ப ஷார்ப். என்ன சொல்றாங்க, எல்லாம் ஆயுதத்தை எடுத்துட்டு வர வேணாங்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆயுதத்தை எடுத்துட்டு வராதீங்க. ஏன்னா அந்த மக்கத்து காபிர்கள் நம்ம ஆயுதம் கொண்டு வரணும் பயந்து போய் நம்ம மேல போர் தொடுக்க வந்துடக்கூடாது. அப்படி நம்ம அந்த நோக்கத்துல போகல, நம்ம வணக்கம் என்ற நோக்கத்துல போறோம். உம்ராவை நிறைவேற்றுவதுதான் நம்ம நோக்கம். அந்த நோக்கத்துல போறப்ப அந்த நோக்கம் சிதைவுபட்டு விட கூடாது. அதனால ஆயுதம் எடுக்க வேணாம்னு ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, நீங்க யாரை வேண்டாலும் நம்புங்க,
யாரை வேண்டாலும் நம்புங்க. குறைசிகளை நம்பிறாங்க. இவனுங்க கேடு கட்டவனுங்க, என்ன வேண்டாலும் செய்வானுங்க. அதனால நமக்கு பெரிய ஆயுதங்கள் இல்லை என்றாலும் நம்மளை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் வேண்டும். தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்காவது நம்மள்ட்ட ஆயுதம் வேண்டும் என்று தற்காத்துக் கொள்வதற்காக ஆயுதங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்றாங்க. இந்த ஆலோசனை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்களா, அவங்களுக்கு என்ன தகவல் போகுது, மதீனாவில் இருந்து ஒரு படை புறப்பட்டுருச்சு, மக்காவை நோக்கி வாராங்க அப்படின்னு அங்க டக்குன்னு என்ன செய்யறானுங்க, காலிது பின் வலீதுடைய தலைமையிலும் இக்ரிமா இப்னு அபுஜஹலுடைய தலைமையிலும் 2 பேருடைய தலைமையிலும் ஒரு 200 குதிரைப்படை அணிவகுத்து வருது. இந்த தகவல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைக்கும். ரொம்ப மைனூட்டா நல்லா பார்த்துக்கிறீங்க. எல்லா காலகட்டங்களிலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் உளவு வைத்திருந்தார்கள், உளவு அறிவதற்கு என்ற ஆட்களை நியமித்திருந்தார்கள். ஒரு தலைவனுக்கு, ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவனுக்கு எதை பற்றியும் நுணுக்கமாக உளவறிய வேண்டும். உடனே என்ன செய்தி வருது, ரசூலுல்லாஹ்க்கு 200 பேர் கொண்ட குதிரைப்படை கிளம்புறாங்க, கிளம்பி வர்றாங்க மக்காவுல இருந்து அப்படின்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்களை நிறுத்திட்டு என்ன கேட்கிறாங்க, நேரடி வழி இல்லாமல் மக்காவுக்கு வேற வழியா போறதுக்கு யாராவது வழிகாட்ட தெரியுமா? வேற வழியாக செல்வதற்கு உங்களுக்கு வழிகாட்ட தெரியுமா அப்படிங்கிறப்ப அதுல ஒரு சஹாபி நபி தோழர் எழுந்து சொல்கிறார், நான் வழிகாட்டுறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. கூட்டிட்டு போறாங்க, பின்னாடி வழியாக இவர்கள் கூட்டிக் கொண்டு போறாங்க. கூட்டிட்டு போற வழியில தான் ஹுதைபியா வருது. இந்த இடத்துல தான் ஹுதைபியா என்ற இடம் வருகிறது. அந்த ஹுதைபியா அங்க இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இருப்பிடத்தை நிறுத்தி கொண்டு என்ன செய்தி வருதுன்னு பார்க்கறாங்க. பார்த்தா கடுமையான விஷயங்கள் வருகிறது. முதல்ல வர்றவன் எவனும் சரியில்லை, ரொம்ப ஓவரா, நாங்கள் நினைத்தால் இப்ப மாட்டிக்கிட்டீங்க, நீங்க 1400 பேர் தான் இருக்கீங்க, நீங்க மாட்டிக்கொண்டீர்கள், நாங்கள் உங்களை தாக்க ஆரம்பித்தால் இவர்கள் படை சிதறி ஓடிவிடும் அப்படின்னு சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலோட வந்திருக்கக்கூடிய அத்தனை சஹாபிகளும் வாழ உருவிட்டாங்க. அது சும்மா தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு விட்டுட்டு நாங்க ஓடிடுவோமா விட வாழ உருவிட்டாங்க அத்தனை பேர். எங்க நோக்கி, எதை நோக்கி பேசுறீங்க அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டு மக்காவில் போய் என்ன சொல்றான், நாங்க இருந்தேன், அவர்கள் கூட ஒரு நாள் இருந்தேன், இருந்து பார்த்தப்ப என்னன்னா அவர்கள் எந்த ரீதியிலும் தலைவனை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா, அவர் ஒழு செய்யறாரு, ஒழு செய்யறதுல விழுற தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணிய போய் கையில ஏந்திக்கிட்டு நிக்கிறாங்க அந்த மக்க, அந்த தண்ணிய கையில ஏந்திக்கிட்டு நிக்கிறாங்க அந்த மக்க. அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அளப்பரிய அன்பை பார்த்தா எந்த தலைவன் மீதும் இந்த உலகத்தில் யாரும் இப்படி அன்பு செலுத்தியிருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அது உண்மையும் கூட. இந்த நிமிஷம் வரையிலும் 1434 ஆண்டுகள் சென்ற பின்பும் கூட ஒரு தலைவன் மீது இந்த அளவுக்கு பாசம் வைக்கப்படுகிறது என்றால் அந்த தலைவன் யாராவது இருக்க முடியுமா? ஒரு தலைவன் உலகத்தில் காட்டிட முடியுமா? எந்த தலைவனையாக கொண்டு வந்து முன்னிறுத்திட முடியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர. قاف والقرآن